7/2/2024 KL 3-digit chart. Disclaimer. This channel is entertainment purpose only. ஒன்லி கெஸ்ஸிங் கணிப்புகளை மட்டும் வாங்கப்படுகின்றன. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறாங்க, ஆல்ரெடி பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இப்போ வீடியோ போட்டாலும் தவிர நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பார்த்தாங்க. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். 642. ஓகேங்களா, டோட்டல் பண்ணிங்கன்னா 6 + 4 + 2 டோட்டல் பண்ணால் 12. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்ம இந்த சார்ட்டை பற்றி வீடியோ போட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா KL 3 டிஜிட்டுக்காக சார்ட் போட்டுருக்கு. சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு 3 டிஜிட் தான். 3 டிஜிட் எப்படி வந்துட்டுருக்கு மிஷினில், அந்த மிஷினோட பேட்டர்னை நம்ம சார்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் இந்த இப்போ வந்து ரிசல்ட்டும் வந்துட்டுருக்கு. அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், சார்ட் வச்சுக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டெய்லி சொல்கிற நம்பரை இன்றைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் நாளைக்கு அவ்வளோதான் வந்துடும். 1 மந்த்துக்குள்ளே இல்லை மிஸ் ஆனால் அடுத்த மந்த், அவ்வளோதான். 2 மந்த்ஸ்க்குள்ளே வந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வர நம்பர் தான் திருப்பி அடிச்சுட்டே இருக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன ரிசல்ட் நம்பர் வருதுன்னு. ஒரு நம்பர் வந்தால் அதுக்கு பக்கத்தில் இது பாருங்கள். இது இன்றைக்கி வந்து ரிசல்ட்டா 6 + 4 + 2 கூட்டினீங்கன்னா 12. நேற்று வந்து ரிசல்ட் கூட்டிங்கன்னா 17. இங்கே பாருங்கள் 12 இருக்குது, இங்கே 17 இருக்குது. இடையில என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 16 இருக்குது, 13 இருக்குது, 14 இருக்குது, 15 இருக்கா. இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். மொத்தமாக ஸ்டார்டிங்காக 3 டிஜிட்னு எடுத்துகிட்டா மொத்தம் எத்தனை இந்த மாதிரி டோட்டல் பண்ணோம். இதை வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன், ப்ளஸ் பண்ணி கூட்டுற முடியாது. இதை வந்து டோட்டல்னு சொல்கிறேன். அதை மட்டும் நம்ம எடுத்து ஆர்டர் பண்ணி எழுதுனா அது ஒரு நம்ம டேபிள் போடுறோம், இன்செர்ட் டேபிள். ஸோ அதுதான் அந்த டேபிள் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த சார்ட்டில், இந்த சார்ட்டில் நம்பர் எல்லாம் இருக்குது. 3 டிஜிட்டுக்கான நம்பர் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் ஃபுல்லாக நம்பர்ஸ்லாம் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். சார்ட் டேபிள். ஓகே, இதில் பாருங்கள் என்ன இத்தனை கலர் இருக்குது. இங்கே ஒயிட்லாம் இருக்குது, இங்கே வந்து பச்சை இருக்குது, ரெட் கலரு, சிவப்பு கலரு, ப்ளூ கலர். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்து வர ரிசல்ட்டை அந்த கலரில் வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு இங்கே பிளாங்காக இங்கே நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த மந்த் வந்துச்சுன்னு உங்களுக்கு நானும் கரெக்டாக சொல்ல முடியுமா? டேலண்ட்டாக இருந்தால் போன மந்த் இந்த நம்பர் வந்துச்சு, அதுக்கு முந்தின மந்த் இந்த நம்பர் திருப்பி வந்துச்சு, இப்படி சொல்லலாம். பட் நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கலர் போட்டு வச்சுருக்கோம். அந்த கலரையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மந்த் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். அப்போ இந்த மந்த் ரிசல்ட்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதெல்லாம் அடித்த நம்பரா. போன மந்த்து பார்த்திங்கன்னா இதுதான் கலர் கோடிங். போன மந்த் ஜனவரிக்கு பிளாக். இப்போ பிளாக்கில் பாருங்கள் இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எங்கெல்லாம் இருக்கா, அதெல்லாம் போன மந்த் அடித்த நம்பர்ஸ். அதுக்கு முந்தின மந்த்து டிசம்பருக்கு ரெட்டு. அப்போ ரெட்டெல்லாம் டிசம்பரில் அடித்த நம்பர் இங்கே இருக்குது. எதுக்காக இதை போட்டு வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்காகனா, இப்போ ஜனவரி மந்த் ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜனவரின்னு வச்சுக்கோங்களேன், போன மந்த் என்ன டிசம்பர். அப்போ டிசம்பரில் எங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருந்து இந்த மந்த் வந்துடும் நம்பர்ஸ்லாம். ஏன்னா அதில் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். டிசம்பருக்கு பக்கத்துலேருந்து ஜனவரி வந்திருக்கும் பாருங்கள். அதாவது தென்னை கலர், டிசம்பர் மந்த் கலரு ரெட்டுக்கு பக்கத்தில் பிளாக் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ரெட்டா பிளாக்கா எப்படி பார்த்தாலும் எப்படியும் ஒரு இடத்துல நம்பர் வந்துடும். இதே தான் மந்த்லி ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒவ்வொரு போன மந்த் அடுத்தது பக்கத்தில் இந்த மந்த் வரும். அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு இதுவுமே வச்சு கண்டுபிடிக்கலாம். சிம்பிளான ஸ்டெப்னால் இந்த மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடித்தா ஒரு 1 வீக்லேயோ 1 மந்த்துக்குள்ளேயோ திருப்பி அடித்த இடத்துக்கு பக்கத்துலேயே வரும். அதை நான் கேரண்டியாக சொல்லுவேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஜனவரி மந்த்து கலர் பிளாக்கில் அடித்த ரிசல்ட்டை மட்டும் பாருங்களேன். இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்குது, இங்கே பக்கத்தில் வரலையா. சரி, அப்படி நவுத்திட்டு போனால் இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்கு, இங்கே 7ல் வரல.
8ல் அடிச்சிருக்கு. இங்கே பாருங்க பக்கத்தில் 9. 9 10ல் நம்மளுக்கு 10. இங்கே பாருங்க பக்கத்தில் 10க்கு பக்கத்தில் 11. 11க்கு பக்கத்தில் 12. இங்கே பார்த்தீங்களா? அப்போ எப்படி அடித்தாலும் சரி, ஒரு நம்பர் அடித்தா அது பக்கத்தில் வரப்போது தெரிஞ்சிச்சு. இதே தான் நீங்கள் மந்த்லியும் போன மந்த்து இல்லை முந்தின மந்த்து, அக்டோபரு, ஆகஸ்ட்டு, ஸோ எந்த மந்த்தாக இருந்தாலும் சரி ப்ரீவியஸாக போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம நம்பர் இங்கே தான் வரப்போன்னு நம்ம சார்ட்டில் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக அந்த நம்பர் வந்துடும். இது ஒரு மேஜிக்கு மாயமந்திரம் இல்லை. சார்ட்டை வச்சு ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபாலோயிங் நம்பர் எடுக்கிறோம் அந்த சார்ட்டை வச்சு. நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்ம எதுவும் நம்பரை போட்டு அது மாற்றி வந்துருச்சு இது இருக்குது. நம்ம இந்த நம்பரை எடுத்து வச்சு அதை மாற்றி வச்சு நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம்னா அதை நீங்கள் ரிவர்ஸில் இல்லை எக்ஸாம்பிளுக்கு இப்போ 246 இன்றைக்கி வந்த நம்பர் என்ன 642 வந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி மிஷினில் அடிச்சிருக்குது, ஏற்கனவே அடிச்சிருக்குது 240. ஆனால் ஒரு டைம் அடிச்சிருக்குது எப்போயோ ஒரு 7-8 மாதம் முன்னாடியே வந்திருக்குது. அதுதான் இந்த மாதம் என்ன பண்ணியிருக்குன்னா 642 வந்துருக்குது ரிவர்ஸில். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு நம்பர் இது ஒரு இடத்துல சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் இல்லை மாற்றி போட்டு ட்ரை பண்ணுங்க, வந்துடும். ஓகே, இது மாதிரி அடிக்கிற இப்போ இங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கல அதுக்கு பக்கத்தில் இங்கேருந்து நம்பர் வந்துடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எதுக்காகனா இந்த இருக்கிற டோட்டலில் எல்லாமே மிஷின் கவர் பண்ணணும். ஒவ்வொரு டோட்டலாக போயிட்டுருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பட் ஆனால் அது ஆர்டராக போகாது, டிஸ்ஆர்டரில் போகும். ஒரு நாள் நீங்கள் 14 12 அடிச்சு பாருங்க, 15 ஒரு நம்பர் வந்துச்சு. அப்புறம் 12 பாருங்கள் 3 நம்பர். அப்புறம் இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்குது. இதெல்லாம் அடித்தாலே இதுக்கு பக்கத்துலேருந்து வந்துடும். 9ல் வரும், 10ல் வரும், 7ல் போகும். அதெல்லாம் வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த நம்பர் அடிச்சிருக்குது. இல்லை நீங்கள் இந்த நம்பல்னா ஒவ்வொரு மந்த் செக் பண்ணி பாருங்கள். இப்போ போன மந்தில் பாருங்கள், ஜனவரியில் கலர் என்ன பிளாக் கொடுத்துருக்கோம். பிளாக்கில் பாருங்கள், இங்கே அடித்ததா, இங்கே அடிக்கலை, இங்கே அடிச்சது. அது பக்கத்தில் பாருங்கள் 9, 10ல் அடிச்சிருக்கு, 11 அடிச்சிருக்கு, 12 அடிச்சிருக்கு, 13 அடிச்சிருக்கா. இது இன்னொரு இருக்குது நம்பர் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி அடிக்கிற நம்பருக்கு பக்கத்தில் ஃபாலோ பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 0 to 27 வரைக்கும் நம்ம டோட்டல் ஒரு ரிவிசிட் எடுத்தோம்னா இதை 3 டைப்பாக பிரித்து சின்ன நம்பர், சென்டர் நம்பர், பெரிய நம்பர்னு ஃபாலோ பண்ணலாம். சின்ன நம்பர்னால் 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டல் இங்கே இருக்குல்ல, இதில் மந்த்லி ஒரு 5 நம்பர் வந்துடும், 5க்கு மேலேயும் வரும். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 5, அடுத்து 10 இருக்குது, 10க்கு மேலே 11 to 20. இது வந்து சென்டர் நம்பர், மிடில் இருக்குது, நடுவில் இருக்குது. அதனால் இதில் ஒரு 20 நம்பர் வந்துடும். அதில் 5, இதில் 25 ஆச்சா. அடுத்து 20க்கு மேலே 21 to 27. இது வந்து பெரிய நம்பர். எதுக்காக சொல்கிறேன் நான் சொல்கிறேன் பாருங்கள். மந்த்லி இதுலேருந்து ஒரு 5 நம்பர். அப்போ அங்கே 5, இதில் 5, 10 ஆச்சா. சென்டரில் 20, 30 நாளைக்கு 30 நம்பர். இதுதான் இதோட பேட்டர்னு. அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொம்ப கம்மியான நம்பர், நிறைய நம்பருக்கு போகலாம். இல்லைனா ரொம்ப கம்மியான நம்பர் இருக்கிற நம்பர் எங்கே, சின்ன நம்பர் இங்கே இருக்குது, இதில் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இந்த 20க்கு மேலே இருக்கிறது. போன மந்த் 20க்கு மேலே ஒரு நம்பர் கூட வரல. இந்த மந்த்து ஒரு 2-3 நம்பர், 4-5 நம்பர் கூட வரலாம். அது எப்படி ஃபாலோ பண்ணுறது? போன மந்த் எங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். போன மந்த் அடிக்கலையா, அதுக்கு முந்தின மந்த் எங்கே அடிச்சிருக்கு, அதே நம்பர் திருப்பி வந்துடும். அவ்வளோதான். இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர். போன மந்த்து பிளாக் கொடுத்துருந்தோம் கலரு, அதுக்கு முந்தின மந்த் டிசம்பருக்கு ரெட் இருக்கா, இல்லை நவம்பருக்கு பச்சை. அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் சார்ட்டில். ரெட்லாம் இருக்குது, ஆனால் இதே வரணும். இல்லை இதுக்கு பக்கத்தில் இந்த ஒயிட்டில் வரணும். இல்லை இதுதான், அவ்வளோதான். இது ஃபாலோ பண்ணுங்க, வந்துடும். இது இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னும் இதை பிரித்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அதுதான் குரூப்புன்னு சொல்லுவோம். 0 to 9 குரூப். அது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 0 குரூப்பில் ஃபஸ்ட்டு வர்றது 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 0 குரூப் எடுத்துட்டிங்கன்னா 0 டோட்டலு, 10வது டோட்டல், 20வது டோட்டல். மந்த்லி இதில் பாருங்கள் எத்தனை நம்பர் கொடுத்துருக்குதுன்னு. போன மந்த்து 0 குரூப்லேருந்து 10ல் 4 நம்பரு, 20ல் 1 நம்பரு, 5 நம்பர்.
எல்லா குரூப்லேருந்து ஒரு 5 நம்பர் கொடுத்துரும். 5 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 நம்பராவது வச்சிரும். அடுத்து 1வது குரூப் பார்த்தீங்கன்னா 1, 11, 21. இதில் பார்த்தீங்கன்னா 1ல் 1, 11ல் 4, 21ல் 1. அப்போ இது மாதிரி நீங்கள் குரூப்பை கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த மந்த்து நான் 3வது குரூப் ஃபாலோ பண்ணுறேன்னு யாராவது இருந்தீங்கன்னா 3வது குரூப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3ல் மொத்தம் 3, 13, 23 டோட்டல் இருக்குதா. போன மந்த் என்ன அடிச்சிருக்குன்னு பாருங்கள், 13 அடிச்சிருக்கு. அதுக்கு முந்தின மாதம் 13 அடிச்சிருக்குது. அப்புறம் 3 எங்கே போச்சு, 23 எங்கே போச்சு. அப்போ இதெல்லாம் வரும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் நம்பர். அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்பர் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணணும். டெஃபினட்டாக நான் ஒரு நாள் அது வந்தாகணும். வந்துடும். 2-3 மாதத்துக்குள்ளேயே இப்படி வந்துடும். அவ்வளோதான். ஏன்னா மந்த்லி எல்லா நம்பரும் கவர் பண்ணிட்டுருக்கு. ஒரு மந்த் அடிக்கணும், அடுத்த மந்த். அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. போன மந்த் கம்மியாக கொடுத்தது இந்த மந்த் அதிகமாக கொடுக்கும். இந்த மந்த் பாருங்கள், 8ல் ஒரு நம்பர் வந்துருக்கு. 8வது குரூப்பில் 8, 18 2 டோட்டல் தான். 8ல் வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன, 18 போகணும். அப்புறம் 5வது குரூப்பில் இங்கே பாருங்கள், போன மந்த்து 15 அடிச்சது. அதுக்கு முந்தின மந்த்து 15. 5 எங்கே போச்சு. டெஃபினட்டாக இந்த மந்த்து 2-3 நம்பர் 5ல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சார்ட்டு வச்சுருக்கோம், ட்ரை பண்ணிக்கங்க. சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன். விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பிச்சிக்கிறேன். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ். ஸோ விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கிங்க. இது 4 போர்டு ஏபிசி ஆடுறவங்க அதுக்கும் ட்ரிக் இருக்குது. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். அது நம்ம சார்ட்டில் எங்கே இருக்குது, அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் இன்னொரு இல்லை எனக்கு ஆல் போர்டு கொடுங்க அப்படிங்கிற மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு சார்ட் வேணாம், எனக்கு ஆல் போர்டு மட்டும் கொடுத்தா போதும், நான் வின்னிங் வந்தால் என்னோட முடிஞ்சு ஷேர் கொடுத்துறேன் அப்படிங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நான் கொடுக்குறேன். நீங்கள் எத்தனை விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ விளையாடுவீங்க. ஆல் போர்டு வேணும், முடிஞ்ச வரைக்கும் பாஸ் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஃபாலோவிங் நம்பர் கொடுத்தா அது வரும். பட் அதை ட்ரை பண்ணணும் நீங்கள் பொறுமையாக. ஆல் போர்டு வேணுங்கிற மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பட் ஆனால் அதுலேயும் ரெகுலராகலாம் ஃபாலோ ஆகும்னு சொல்ல முடியாது. சரி, நம்பர் என்ன நம்பர் வேணும் வரலாம், யாருக்கு என்ன தெரியும். மிஷின் சுற்றி நிற்கிறது அதில் சொல்ல முடியுமா. இந்த சார்ட்லேருந்து சொல்கிறேன்னா சார்ட்டில் இப்படி இப்படி வந்துருக்கு, அதில் பேட்டர்ன் வச்சு படி சொல்கிறேன், அதனால் வருது. ஸோ சார்ட் வாங்கினவங்க எல்லாம் நம்பர் ட்ரை பண்ணிக்கங்க. டெஃபினட்டாக இந்த மந்த் 5ல் இருக்குது. ரொம்ப கம்மியான நம்பர் தான் 5ல் இருக்குது. ஸோ இந்த மந்த் பிடிச்சிக்குங்க. இதை விட்டால் நமக்கு வேறு வாய்ப்பு இல்லை. இருக்குது, பட் எங்கெங்கே அடிக்குது நமக்கு தெரியல. அதனால் இந்த மந்த் நான் டார்கெட் பண்ண போகிறது 5. 5ல் ஒரு 2-3 நம்பர், அட்லீஸ்ட் ஒரு 2 நம்பராவது வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 நம்பர் தான் விட்டுறாதீங்க. ஸோ சார்ட் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற நம்பர் அப்படியே ரிவர்ஸில் வரும், அவ்வளோதான். ஓகே, சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. ஆல்ரெடி வச்சுருக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. சார்ட் எதாவது அப்டேட் பண்ண மாதிரி இருந்தால் ஆல்ரெடி வச்சுருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அங்கே மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சார்ட் அப்டேட் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ.